Assalamu alaikum and a very good afternoon to everyone present here. அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கடந்த ஜூன் மாதம் தமிழகம் முழுவதும் 32 மையங்களில் டிஎன்பிசி குரூப் 4க்கான மாதிரி தேர்வை நடத்தியிருந்தோம். தமிழகத்தை சார்ந்த பல்வேறு பகுதிகளிலே அந்த 32 மையங்களில் ஒரு பெருமைமிக்க மையமாக இருந்தது திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியும் ஒன்று. குமரி மாவட்டத்தினுடைய 3 மையங்கள் உட்பட தமிழகத்தினுடைய 32 மையங்கள் நடைபெற்ற தேர்வுக்கு 1290 பேர் பதிவு செய்திருந்தார்கள். அந்த தேர்வை எழுதுவதற்கு 1290 பேர் பதிவு செய்து சுமார் 729 பேர் அந்த தேர்வு எழுதினார்கள். ஒரு டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எப்படி நடைபெறுமோ அது மாதிரியான ஒரு தேர்வாக அந்த தேர்வை நடத்தினோம். இன்னும் சொல்ல போனால் 32 மையங்களுக்கும் சென்னையிலிருந்து கேள்வித்தாள்களை தயாரித்து OMR ஷீட்டை தயாரித்து அங்கிருந்து ஒவ்வொரு மையங்களுக்கும் நாங்கள் ஆட்களை வைத்து கொண்டு சென்று காலை 9 மணிக்கு தான் அந்த தேர்வுத்தாள்கள் கேள்வித்தாள்கள் அந்த மையங்களில் ஒப்படைக்கப்பட்டது, இந்த மையம் உட்பட. அப்படி நடத்தப்பட்ட தேர்வுடைய இறுதியிலே இந்த 729 பேருடைய தேர்வுத்தாள்களும் சனிக்கிழமை தேர்வு நடைபெற்று திங்கட்கிழமை சென்னையிலே வந்து சேர்ந்தவுடன் 2 நாட்களிலே அந்த தேர்வு தாள்கள் அனைத்தும் திருத்தி முடிக்கப்பட்டு அத்தனைக்கும் மதிப்பெண்கள் போடப்பட்டு திரும்ப ரீகரெக்ஷன் செய்யப்பட்டு அதிலே வெற்றி பெற்ற முதல் 3 பரிசுக்காரர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி அறிவித்தோம். அதிலே தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இந்த தேர்விலே இதே பள்ளிக்கூடத்திலே தேர்வு எழுதிய திருவிதாங்கோட்டை சேர்ந்த சகோதரி பர்மிளா அவர்கள் மாநில அளவிலே முதல் மதிப்பெண்கள் பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து 2வது மதிப்பெண்களை கடையநல்லூரை சார்ந்த அன்பு சகோதரர் செல்வமுருகன் அவர்களும், அதை போன்று நம்முடைய திருநெல்வேலி MOA சார்ந்த சகோதரி ஆமினா அவர்களும், 3வது பரிசு அதே திருநெல்வேலி MOA சார்ந்த சகோதரி சாலிகாமா அவர்களும் பெற்றார்கள். அவர்களை எல்லாம் உடனடியாக அழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பு செய்ய வேண்டும், பரிசளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்தில் இருந்தது. சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொண்டோம். 4 பேரையும் தொடர்பு கொள்ளல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்க 2 சோறை நாங்கள் பதம் பார்த்தோம். முதல் பரிசு பெற்ற பர்மிளா அவர்களையும் 2வது பரிசு பெற்ற சகோதரி ஆமினா அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது, சார் இப்போ விட்டுருங்க சார், இன்னும் ஒரு வாரத்தில் மெயின் எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம் முடிந்த பிறகு இந்த பரிசளிப்பை விழாவை நடத்தினால் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு, போன வாரம் எக்ஸாம் முடிஞ்சு இந்த வாரமே நிச்சயதாச்சு, இந்த தேர்வு பரிசளிப்பு விழாவை நடத்தணும். சென்னையில் தான் நடத்தணுன்றோம். இங்கே திருவிதாங்கோட்டை சார்ந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இதை சுற்றி கடையநல்லூரிலும் திருநெல்வேலியிலும் வெற்றி பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இது எங்கு நடத்தலாம் என்று யோசித்த போது எங்களுக்கு எப்போதும் அட்வைஸ் சொல்லக்கூடிய இந்த பகுதியினுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திலே கல்வியை, ஆங்கில வழி கல்வியை பொதுமைப்படுத்தி இஸ்லாமிய மாதிரி பள்ளிகள் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி பல பேர் ஆங்கில வழி கல்வி கற்க காரணமாக இருந்த நம்முடைய மரியாதைக்கு உதுமான் மைதீன் சார் அவர்கள், இதை நீங்கள் எங்கள் பள்ளியில் நடத்தினால் சிறப்பாக இருக்கும், சென்னையில் நடத்துவதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து கொண்டிருந்தக்கூடிய நேரத்தில் இது இங்கே தான் நடத்தணும், எங்கள் பள்ளி தான் நடத்தணும்னு சொல்லும்போது எனக்கும் அது சரியெனப்பட்டது. ஏன்னா நானும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன், இந்த பள்ளிக்கூடத்திலே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தலாம் என்று எண்ணிய போது எங்களை ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரர் சித்திக் அவர்களும் சகோதரர் மொய்தீன் சார் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளை குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்த இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை சொல்லி ஆரம்பம் செய்கின்றோம். இந்த பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அப்துல் ரசாக் சார் அவர்களையும், வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய
இஸ்லாமிக் மைனாரிட்டிஸ் ஸ்கூல்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய திரு ஜனாப் மலிக் முகமது சாஹிப் அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த திருநெல்வேலியிலிருந்தும், புளியங்குடியிலிருந்தும், அதிராமப்பட்டினத்திலிருந்தும், சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களையும் வருக வருகிற வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்காக அன்பு சகோதரர் இந்த பள்ளியினுடைய மாணவர் முகமது ஃபஹீம் அவர்களை அன்பு அழைக்கின்றேன் கிராத் ஓதுவதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم. செக்களம் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ. கைத்தட்டும் போது நமக்கு தூக்கம் வராது, நம்முடைய ரத்தங்கள் ஓடும், நாமும் சுறுசுறுப்பாக இருப்போம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும்போது யாரும் சுறுசுறுப்பாக இருப்போம்? இங்கே இருக்கக்கூடியவங்களும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்ற போது ஹலீமா மட்டும் பாட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அனைவரும் அதோடு சேர்ந்து பாடுகின்ற போதுதான் அதற்கான மரியாதை என்பதையும் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கொஞ்சம் கைத்தட்டுவோமா ஸ்கூலுக்கு வேண்டி? குட், தேங்க்யூ. ஏன்னா இப்போ கைத்தட்டுறது கூட சொல்லி வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு பாட்டு கூப்பிடுறதுக்கு முகமது ஷஹீம் அவர்களை பாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரக்கத்தை முழுவதுமாய் கொண்டிருப்பாய் யா அல்லாஹ், இரக்கத்தை முழுவதுமாய் கொண்டிருப்பாய் யா அல்லாஹ். மனிதர்களை மன்னிப்பவனே, அந்த மனிதன் கேட்டால் கொடுப்பவனே, அருஷில் அமைந்து எங்களை நீ ஒவ்வொரு நொடியும் பார்க்கின்றாய். எங்களுக்கு ரிஸ்கையும் தருபவன் ஒருவன் நீ அல்லாஹ். பார்க்க இயலா ஒளியுடையோன், கிருபை கொண்டவன் நீ அல்லாஹ். மக்களை நீ காப்பாயே, எங்கள் ரட்சகன் ஒருவன் நீ அல்லாஹ். இரக்கத்தை முழுவதுமாய் கொண்டிருப்பாய் யா அல்லாஹ், இரக்கத்தை முழுவதுமாய் கொண்டிருப்பாய் யா அல்லாஹ். சிறந்த நபியை கொடுத்தாயே அல்லாஹ், இஸ்லாம் மார்க்கத்தை தந்தாயே. மக்கா என்னும் ஊரினிலே நீயே அவரை பிறக்கச் செய்தாய். மதீனா என்னும் ஊரினிலே உலகை விட்டவர் பிரிந்தாரே. கற்கும் அறிவை தந்தாயே அல்லாஹ், செயல்படும் திறனை தந்தாயே. சிந்திக்கும் ஆற்றலை தந்தாயே, ஆற்றல் மிகுந்தோன் நீ அல்லாஹ். நல்லதையும் நீ அறிவாயே, தீயதையும் நீ அறிவாயே, அனைத்தையும் நீ அறிவாயே.
உலகின் அதிபதி அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமைக்கின்ற போது, இந்த நிகழ்ச்சிக்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைப்பது என்பதை முடிவு செய்கின்ற போது, சென்னையிலே நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல சிறப்பு விருந்தினர் வேண்டும், தகுதியான சிறப்பு விருந்தினர் வேண்டும் என்று சொன்னபோது, அந்த கூட்டத்தில் எங்களுக்கு ஒருவர் அறிமுகப்படுத்தினார்கள். திருவிதாங்கோடு மண்ணை சார்ந்தவர் என்று. அவருடைய ஊர் திருவிதாங்கோடு, அடுத்த ஸ்டெப் அவர் மனைவி ஊர் குலசேகரம்ட்டாங்க. ஸோ எங்க மண்ணை சார்ந்த ஒருவர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தரம் வாய்ந்த ஒரு துறையினுடைய துறை தலைவராக பல்லாண்டுகள் பணியாற்றியது. மத்திய அரசாங்கத்தினுடைய டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல பல்லாண்டுகள் பணியாற்றியது உட்பட இன்றைக்கும் இந்தியா முழுவதும் கல்லூரிகளுடைய தரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த NAC கமிட்டி மூலமாக பல்வேறு இடங்களுக்கு பயணித்த அந்த கல்லூரியினுடைய குவாலிட்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய எங்களை மரியாதைக்குரிய அப்துல் ரசாக் சார் அவர்களை அணுகினோம். அவரும் வருவதாக சொல்லி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவரையும் வருக வருக நன்றியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரோடு சேர்த்து இங்கு நிறைய ஆளுமைகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் முறையாக அழைப்பதற்காக, முறையாக வரவேற்பதற்காக எங்கள் பயிற்சி குழுவினுடைய, இந்த அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மிக முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஃபீட் அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய முனைவர் ஃபக்கீர் இஸ்மாயில் சார் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 32 இடங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தேர்வு, அந்த தேர்வினுடைய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பரிசளிப்பு விழாவினுடைய சிறப்பான முறையில் வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுத பின்னால் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தின் கல்வி பிதாமகன் என்று சொன்னாலும் அது அவருக்கு பொருந்தத்தான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நம்மெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, இதெல்லாம் செய்யணும்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு இடத்த பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பிரம்மாண்டத்தினுடைய நிழலாகவே நாங்கள் உத்மான் மைதீன் சாரை தான் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த நல்ல நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் உத்மான் மஹீதீன் சார் அவர்களை போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்சு சார் நிறைய சொன்னாங்க. அப்துல் ரசாக் சாரை பற்றி அர்பன் அண்ட் ரீஜனல் பிளானிங் கன்சென்டினுடைய, அதாவது இந்த கல்வி சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்று நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய, சென்னையிலிருந்து நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரசாக் சார் அவர்களையும் இந்த பயிற்சி மையங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிக் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அசோசியேஷனுடைய இஸ்லாமிக் மைனாரிட்டி ஸ்கூல் அசோசியேஷன் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தகுதிமிக்க கண்ணியத்திற்குரிய தலைவர் ஜனாப் NMS மலூக் முகமது சாஹிப் அவர்களையும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அத்தோடு சேர்ந்து இந்த பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய 3 நபர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. இந்த பயிற்சி மையத்தினுடைய 3 முக்கியமான தூண்கள் என்று சொல்லக்கூடிய, முதலாவதாக எங்கள் பாசத்திற்குரிய ஃபீட் அமைப்பினுடைய துணைத் தலைவர், எங்கள் புதுக்கல்லூரினுடைய பேராசிரியர், இந்த மந்தின் மைந்தர் பேராசிரியர் அன்சர் சார் அவர்களையும், அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹிக்மா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அறிவு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு அப்படியே கச்சிதமாக இருக்கக்கூடிய விஸ்டம் சித்திக் சார் அவர்களையும், ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவர்களையும்
அன்போடு வரவேற்கிறோம். அதே மாதிரி எல்லாமே எளிமையாக தான் இருக்கும், செயல் வந்து பயங்கரமாக இருக்கும், பயங்கரத்தோட பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற அங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மொஹிதீன் சார் தென்காசி பாட்டு போனதுக்கு பின்னால் தான் அப்படி செய்ய முடியுங்கிறதே எங்களால் பார்க்க முடிஞ்சது. தலைமை ஒருங்கிணைப்பாளர் மொஹிதீன் சார் அவர்களையும் இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதோடு பல்வேறு எங்களுடைய ஃபீட் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் ஃபீட் அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜாஃபர் காக்கா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தென்காசி பாத் அகாடமியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் அப்துல் பாசித் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதே மாதிரி கலிமா ட்ரஸ்டினுடைய நிர்வாக பெருமக்கள் வந்திருக்கிறாங்க நாகர்கோவிலிருந்து, அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். NVK ட்ரஸ்டை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலப்பாளையத்திலிருந்து மேலப்பாளையம் ஆஃபீஸர்ஸ் அகாடமி அவர்களையும் அந்த நிர்வாக குழு உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் டீன் அகாடமி நம்முடைய கஃபூர் சாரை பற்றி சொன்னாங்க. அதாவது வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே அரசு துறையெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி போகும்போது அந்த வயசுக்கு பின்னாலேயும் கூட அரசு பணிகள் சாத்தியம் என்பதை 45 வயதை கடைந்த ஒரு ஆளுமை நிறைவு செய்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார் டீன் அகாடமியினுடைய கஃபூர் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு குலசேகரம் அமைப்பினுடைய ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் வரை இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு இடங்களுக்கும் அப்சர்வர்லாம் 32 சென்டருக்கும் அப்சர்வர் போனோம். அந்த அப்சர்வரில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்ததில் வந்து நம்ம அதிராம்பட்டினத்தை சார்ந்த ஆலிஜனா ஃபத்துஹுதீன் சாஹிப் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி பல்வேறு இடங்கள்லேருந்து பல்வேறு தளங்கள்லேருந்து எல்லாமே வருகை தந்திருக்கிறீங்க. குறிப்பாக இந்த பரிசளிப்பு விழாவினுடைய முக்கியமான நாயகர்கள் அவங்க தான். 3 முதல் பரிசு பெற்ற திருவிதாங்கோடு ஊரை சார்ந்த பர்மிளா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமக்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாவது பரிசு பெற்ற KEF சார்ந்த ஆமினா செல்வமுருகன் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். 3வது பரிசு பெற இருக்கின்ற சாலிஹாமா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அதே போன்று ஓரளவுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விழாவிற்காக வேண்டி வருகை இருந்திருக்கக்கூடிய பெருமக்கள், குறிப்பாக இந்த விழா நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா வந்து சைல்யம் மாணவர்கள் தான், இந்த செல்லியம் மாணவர்கள் தான் முன்னாள் ஆசிரியர்கள். இதுக்குள்ளே தான் இந்த சமூகமே அடங்கி போயிருக்குது. அதனால் இந்த சமூகத்தினுடைய அச்சாக ஆணிவேராக இருக்கக்கூடிய வருங்காலத்தினுடைய உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், அரசு பணிகளாக இருக்கட்டும், எல்லா பதவிகளிலும் அமரப்போவதற்காக முன்னோட்டமாக இருக்கக்கூடிய என் அன்பு நிறைந்த மாணவ கண்மணிகளை அன்போடு இந்த விழாக்களின் சார்பாக வரவேற்கிறோம். அதே மாதிரி ஆரம்பத்தில் கிராத் ஓதுன முகமது ஃபஹீம், தமிழ் தாய் வாழ்த்து பாடின ஹலீமா, சாங் பாடின முகமது ஷமீம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். கடைசியாக இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலுக்கு ஒரு நம்முடைய உஸ்மான் மைதீன் சார் அனுமதி கொடுத்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ஒரு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் என்பவர்கள் வெளியில் தெரிகிறதில்லை. வேர் எப்படி கீழே விழுந்து இருக்குதோ, வேர் தன்னை இறக்கி மரத்தை தான் உயர்த்துகிறதோ, அதே போன்று இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள். இதை கூட பாருங்கள், ஒரு சின்ன விஷயம்தான், கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். சாதாரண ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல் தான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த ப்ரோக்ராம் ஷெட்யூலில் போடும்போது கூட அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கெட்ச் பென் போட்டு எல்லா பேப்பர்லையுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நுணுக்கமான ஒரு விஷயம் என்பது எல்லா வகையிலும் அடித்தளமாகவும் அடிநாதமாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். யாரும் விடுபட்டிருக்காங்கன்னு தெரியல. மற்றும் இங்கே உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் அரசு தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சி தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த பயிற்சி குடும்பத்தினுடைய ஏறத்தாழ இது மாதிரியான நிகழ்ச்சி என்பது முதல் நிகழ்ச்சி. ஆகலால் இங்கே வரக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேரையும் வரவேற்பு சொல்பவருக்கோ நன்றி சொல்பவருக்கோ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் யாருடைய பெயரையாவது நாம் விடுபட்டிருந்தால் அதை அந்த
நோக்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை முதலில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். முதல்ல பழக்கப்பட்டிருந்திருந்தால் ஒவ்வொருத்தரையும் என்ன செய்திருக்கலாம், இது பண்ணியிருக்க. அந்த அடிப்படையில் தவறுதலாக விடுபட்டிருக்குமே தவிர எந்த அடிப்படையிலும் யாருடைய கண்ணியத்தையும் குறைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய நிர்வாகிகள் இங்கே வருகின்றார்கள். மாவட்ட தலைவர் திரு ஷாஜகான் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அன்புக்கினிய மாவட்ட செயலாளர் ரஷீத் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எங்களுடைய நசீம் காக்கா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வடசேரி ஜமாத் அதனுடைய நிர்வாகிகள் இங்கே வருகின்றார்கள். குமரி மாவட்டத்துடைய பல்வேறு மஸ்ஜிதுகளுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக வேண்டி தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி பயிற்சி வலயத்தை மஸ்ஜிதுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி ஜமாத்தாக இன்றைக்கு வடசேரி ஜமாத் இருக்கின்றது. அவர்கள் இங்கே வருகிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பை கொடுத்திருக்கின்றது. நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து உஸ்மான் அண்ணன் இங்கே வருகின்றார் திருநெல்வேலியிலிருந்து இதை கவர் பண்ணுவதற்காக. இப்படி பல்வேறு ஆளுமைகள் இப்படி ஒவ்வொரு பேரையும் இங்கே சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லும் போது அதிகமாக நிறைய விடுபடணும் வரணும். என்னுடைய அன்பு நண்பர் கொலைசேரன் ஜமாத்துடைய செயலாளர் அப்படி பாக்குறாரு, என்னைய மறந்துட்டியா அப்படின்றாரு. நான் சொல்றேன். அதே போன்று என்னுடைய அருமை சகோதரரும் அதிராமப்பட்டினத்திலிருந்து மல்லிப்பட்டினத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய என்னுடைய ஃபிளைட்ல வந்திருக்கார் இந்த ப்ரோக்ராமுக்கு வருகின்றிருக்கக்கூடிய குமரி அன்சாரி அவர்களும் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இப்படி பல பேரை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பேரையும் வரவேற்றதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய 3 பேரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து சிறப்பு விருந்தினராக இருக்கலாம் என்கின்ற போது எங்களுக்கு வந்த 3 ஆளுமைகள். அதில் முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்ன நம்முடைய டவுன் அண்ட் அர்பன் பிளானிங் அவருடைய கன்சல்டன்டாக இருக்கக்கூடிய இந்த திருவை மண்ணுடைய மைந்தராக இருக்கக்கூடிய அன்புக்கினிய ரசாக் சார் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரசாக் சார் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவரை சிறப்பு செய்கின்ற வகையிலே எங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்த, இன்னொரு ஒருங்கிணைப்பாளர் பாட் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மொய்தீன் சார் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசினை வழங்குவார்கள். சார் போடுங்க, நீங்க போடுங்க அவங்க அந்த ஃப்ரெண்ட்ல நீங்க அடுத்த சால் நீங்க போடுங்க. நீங்க போங்க. கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடியவர், அவரை நான் விருந்தினர் என்று சொல்ல மாட்டேன், கல்வி சார்ந்த நிகழ்வுகளுக்கு கல்வி சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு இந்த மாவட்டத்தில் நாங்கள் முயற்சி செய்கின்ற போதெல்லாம் எங்களுக்கு முன்னால் நின்று எல்லா விதமான உதவிகளை செய்வது மட்டுமல்ல, ஒரு ETA போன்கின்ற துபாயில மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட டைரக்டராக இருந்தாலும் கூட அங்கிருந்து இங்கு வருகை தந்து இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் எல்லாம் கல்வியிலே சிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையோடு அதிகமான திட்டங்களை தீட்டுவதோடு மட்டுமல்லாமல் வயசிலே மிக இளையவனான என்னை போன்றவர்களை எல்லாம் அழைத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி இதே தக்கலையிலே அவருடைய சொந்த கட்டிடத்திலே சுமார் 4-5 வருடங்களுக்கு முன்னால் இலவச TNPSC வகுப்புகளையும் நடத்தி நீட்டுக்கான இலவச பயிற்சியை நடத்தி தக்கலை அரசு பள்ளியை சார்ந்த ஒரு மாணவனை சென்னையினுடைய தலைசிறந்த MMC மெடிக்கல் கல்லூரியிலே பயில வைத்த அருமைக்குரிய திரு மலிக் முகமது சாஹிப் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவரையும் வருக வரவேற்போம். அவருக்கான பொன்னாடையை போர்த்த பீட அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜோபர் சாதிக் ஜோபர்லி அண்ணன் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அவருக்கான நினைவு பரிசினை வழங்க நம்முடைய பாத் அமைப்பினுடைய செயலாளர் சகோதரர் அப்துல் பாசித் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். நான் டயர்ட் ஆயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ. மூன்றாவதாக ஒரு ஆளுமை இந்த அவையில் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கான திட்டமிடுதலை இதே குமரி மண்ணிலே தான் ஆரம்பித்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் நம்முடைய குலசேகரம் மண்ணிலே எங்களுடைய சொந்த ஊரில் நடைபெற்ற ஒரு கல்வி நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற இந்த அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்டத்திலே நாம் எடுத்த ஒரு முடிவின் அடிப்படையில் தான் இந்த இலவச மாதிரி தேர்வை தமிழகம் முழுவதும் நடத்தினோம்.
அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மட்டுமல்ல, எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு ஆலோசகராக, ஒரு பேட்டர்னாக, இன்றைக்கு உதவியாளராக கூட வரையை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு மாமா உதுமான் மைதீன் சார் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே வருக வருக என வரவேற்பதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. அவருக்கான பொன்னாடையை போர்த்த கலிமா ட்ரஸ்டினுடைய நிர்வாகி நஜீப் காக்கா அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அவருக்கான நினைவு பரிசினை வழங்க எங்களுக்கு எல்லாம் டிஎன்பிசி ஆசிரியராகக்கூடிய சகோதரர் அப்துல் கபூர் சார் அவர்களை அன்பை அழைக்கின்றேன். ஒரு தடவை கைதல்லாம மாமாக்கு. தேங்க்யூ. ஓகே, இப்ப ஓரளவுக்கு செட் ஆன பிறகு ப்ரோக்ராமுக்குள்ள போயிடும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லிடுறேன். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா, இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியும், வராத மாணவர்களுக்காக சொல்கின்றோம். இந்திய தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுடைய பங்கு ரொம்ப கம்மி. விளிம்பு நிலை சமூகத்து மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் அரசாங்க வேலைகளிலே வந்து அதிகாரங்களை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தலைமுறையை என்ன செய்யும், டெவலப் ஆயிரும், ஆற்றல் படுத்தப்படும் என்கின்ற கனவோடு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நல்லுள்ளங்கள், தன்னார்வர்கள், தன்னார்வ அமைப்பினர் இலவசமாக இந்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சிகளை கொடுத்து வருகின்றார்கள். பல இடங்களில் பயிற்சி கொடுத்ததன் விளைவாக இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வராங்க. இப்ப இவர்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை செய்தோம். இங்க இருக்கக்கூடிய சகோதரர் விஸ்வம் கல்வி ஆலோசகர் நம்முடைய சித்திக் சாரும் மொய்தீன் சாரும் இவர்களை போன்ற இவருடைய தொடர்பு உள்ள பல நல்லுள்ளங்கள் இணைந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கினோம். நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க முயற்சி செய்த போது இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்திலே சாத்தியப்படாது, ஒற்றுமை என்ற கயிற்றை பிடிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மீறி இந்த அமைப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு சேவை செய்யக்கூடிய அனைவருடைய நெய்யத்தும் அனைவருடைய துவாவும் எப்படியான இந்த சமூகம் வலுப்பெற வேண்டும், சமூகம் ஆற்றல் பெற வேண்டும். நம் சமூகம் மட்டுமல்ல, விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் என்ன செய்ய வேண்டும், ஆற்றல் படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள். அந்த நெய்யத்தோடும் துவாவோடும் எண்ணத்தோடு இருப்பவர்களை ஒருங்கிணைப்பது சாத்தியம் என்று நாங்கள் நம்பிய காரணத்தினாலே இந்த குழுவை ஆரம்பித்து அதை ஒருங்கிணைத்து அவர் அனைவருடைய உதவியின் காரணமாக, நாங்கள் 3 பேர் இல்ல, அவர் அனைவருடைய உதவியின் காரணமாக இன்றைக்கு இந்த தேர்வை எங்களுடைய மிகப்பெரிய முயற்சியாக நடத்தணும். ஒரு தேர்வை 32 மையங்களில் நடத்துவது ஈஸி கிடையாது. ஒரு அரசாங்கமே அந்த கேள்வித்தாள்களை மினி பஸ்ல அனுப்பி ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர்வை அந்த அளவிற்கு தேர்வு நடத்துறது நம்ம சமூகத்துல கொஞ்சம் கஷ்டம். மீதி இடத்துல சாப்பாடு வச்சா போய் சாப்பிடுவாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, பஃபே வச்சா போறாது, கூப்பிட்டு உட்கார வச்சு ஊட்டி தண்ணி ஊத்த வேண்டிய தேவையும் பல இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி அச்சுறுத்தி அவர்களை அழைத்து தேர்வு மையத்துக்குள்ளே வர வைத்து தேர்வு எழுத வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இவையெல்லாம் மாறப் போகின்றது. இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் IAS அலுவலர்களாகவும் SSC தேர்வுகளையும் டிஎன்பிசி தேர்வுகளையும் அதிகமாக எழுதுவதற்கான அச்சாணியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பை பற்றி, இந்த அமைப்பு எப்படி உருவானது, இந்த அமைப்பை பற்றி ஒரு அறிமுகத்தை இங்கு செய்வதற்காக இந்த அமைப்பை ஆரம்பிக்கின்ற போது என்னுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து புளியங்குடி, தென்காசி மாவட்டம் புளியங்குடியிலே பாட் என்கின்ற ஒரு அகாடமியை வைத்து பல்வேறு நபர்களுக்கு இங்க படிக்கக்கூடிய பல பேர் கூட அதனுடைய ஆன்லைன் வகுப்புகளிலே பங்கேற்றிருப்பீர்கள். தன்னோட லைஃப் டைமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும். இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு கூட அதை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல. டீச்சர்ஸுக்கு ரொம்ப மரியாதை வைத்திருக்கக்கூடியவன், தப்பாக நினைக்க வேண்டாம். டிஎன்பிசியில குரூப் 4 10ஆம் வகுப்பு எழுதியவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயது முடிந்தவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தால் 58 வயசு வரைக்கும் அந்த தேர்வை எழுதலாம். அது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பாட புத்தகத்திலிருந்து வரக்கூடிய தேர்வு அடிப்படையில் ஒன் வேர்டு தான், இன்டர்வியூ இல்லாத தேர்வு என்பது கூட இந்த சமூகத்தில் பல இடத்துல விழிப்புணர்வு இல்லை. கபூர் சார் அப்படியே என்ன பாக்குறாரு, 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புனா இந்த குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பாத்தியான்னு பாக்குறது எனக்கு தெரியுது. ஆனாலும் கூட அந்த அடிப்படையில் அந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இந்த குழுமத்தை பற்றி
இந்த குழுமத்தை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் நம்ம ஃபக்கீர் இஸ்மாயில் சார் சொன்னது போல எளிமையாக இருந்தாலும் கூட இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய பாட் மொய்தீன் சார் அவர்களை இந்த குழுமத்தை பற்றி அறிமுகப்படுத்துவதற்காக அன்பாக அழைக்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சிகளை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று உதுமான் சார் சொல்வது எனக்கு கேட்கின்றது. அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய உரைகளை அதை என்ன செய்வோம், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற வேண்டுதலோடு பிஸ்மில்லா சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ரொம்ப பில்டப் போட்டுட்டீங்க, முடியல அதெல்லாம். எங்களுடைய ஒருங்கிணைப்புக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்காக தலைமையேற்றக்கூடிய தலை சிறந்த வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சமூக சிந்தனையாளர்கள், அத்தனைக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாருக்கும் மேலே நாங்கள் நினைக்கக்கூடியது ஆசிரியர் பெருமக்கள் தான். இவங்க இல்லைன்னா இந்த எதுவுமே இல்லை. இந்த இந்த சமூகம் இல்லைன்னா, ஆசிரியர் சமூகம் இல்லை அப்படின்னா நாங்கள் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. அடிப்படையில் இருந்து நேற்றிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பிள்ளைகளை உருவாக்கி அவங்கள பாதுகாத்து ஒரு டிகிரி, ஒரு 12 வரை படிக்க வச்சாலும் சரி, அதுக்கு வந்து டிகிரி முடிக்க வச்சாலும் சரி, உங்களுடைய அந்த கட்டமைப்பு இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி எதுவுமே இல்லை. அதனால் எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு நாங்கள் தேங்க் பண்ணி, எல்லாருக்கும் தேங்க் பண்ண மாதிரி ஒரு கூடுதலாக உங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள் தான், பயிற்சி கொடுக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் அனைவருக்குமாக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுதேன். இது ஒருங்கிணைப்புங்கிறது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அரசு போட்டித் தேர்வில் வந்து அதிகம் பேர் நடத்துனாங்க, ஆனால் யாருமே பங்கு பெறுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதிகம் பேர் பங்கு பெறுவாங்க, வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. சொல்லப்போனால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். எங்களெல்லாம் வழிகாட்டக்கூடிய, எங்களுடைய வழிநடத்தி செல்லக்கூடிய, அனைத்தையுமே பக்குவப்படுத்தக்கூடிய, எல்லா விடிய காலமில், ராத்திரியில், எனி டைம் இல்லை, 24/7 அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம்னா ஒரு ஆள் மட்டும்தான். அந்த அளவுக்கு உழைப்பும் அதே மாதிரி சவுண்டும் இருக்குன்னு தான், பயங்கர சவுண்டு இருக்கு. எங்கெல்லாம் மிரள வச்சவர் அந்த மாதிரியான என்ன சார், அவ்வளவு டார்ச்சர் பண்ணார் எங்களை. நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சியை வர வச்சு அவ்வளவு சிறப்பாக எங்களை வழிநடத்தின எங்கள் தலைவருக்கும் அதுபோக இருக்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஒரு சலாம் சொல்லிக்கிறோம். ரெண்டாவது அப்படின்னா, இந்த அரசு போட்டித் தேர்வு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அந்த இதில் ஒருங்கிணைக்கிறதுக்கு தகவல் சொல்லும்போது எல்லாருமே வந்தாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் பேர் வந்திருக்காங்க. என்விக்கு இருக்கட்டும், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. யாரெல்லாம் நாங்கள் அணுகணுமோ அவங்களாம் நான் வாரேன், நான் உங்களோட நம்ம ஒன்று சேர்ந்து பணி செய்வோம்னாங்க. யாருமே நெகட்டிவாக சொல்லலை. இது எங்களுக்கு வந்து பெரிய வேலைப்பளு இல்லாமல் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைப்பளுவு எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே சௌரியமாக வந்தாங்க. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய உதவி உண்டு. அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் 32 பயிற்சி மையங்களில் அதிகமான நிர்வாகிகள் இங்கே இருக்காங்க. இதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவோம். இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம், சேர்ந்து எல்லாருக்கும் நன்றி. அதுக்கு அடுத்தாப்புல நாம் சொல்லக்கூடியது, நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு முதல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உதுமான் சார் இருக்காங்களா சார், இங்கே இருக்கீங்களா, உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம் சார். ஏன்னா அவங்க தான் முதல்ல ஆன்லைன் கிளாஸ் எப்படி நடத்தலாம் அதுக்கான அறிமுகம் பண்ணி 12 மணி 2 மணி சார் 2 மணி நோன் பட்டது 2 மணிக்கு அவர் பேசி விடுவார் வாட்ஸ்அப் காலில். 2 மணிக்கு பேச நாங்கள் பட்ஜெட் தொகை கேட்போம். அந்தளவுக்கு முக்கியமாக கொடுத்த அந்த ஆன்லைனுக்காக பயிற்சி மையத்திலேருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்காக அவங்க இதை மாதிரி அதிகமான எல்லாருடைய ஒத்துழைப்பு கிடைக்க போய் இன்றைக்கி 32 பயிற்சி மையத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது டிஎன்பிசியாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் இந்த மக்களுக்கு தேவையாக இருக்குது, தேவைகள் வந்து அதிகம் இருக்குது. ஒருங்கிணைப்புக்கூடிய அந்த குழு வந்தும் நாங்கள் ஈஸியாக வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதோட சரி என்ன சொல்ல அப்படின்னா, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய இருக்கு இல்லையா, நாம் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கேட்கோம், அக்செப்ட் பண்ணிக்கிறதோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிட்டோம், ஏற்றுக்கொள்கிற மாதிரி நாங்கள் சொல்லவும் செஞ்சோம். அதனால் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதிகமான போட்டித் தேர்வு பயிற்சியுமே நடக்கும். அதிகமாக அதை ஒரு சமூகம் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சால் அது வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து வரணும், எல்லாரும் வளரணும். இந்த நாட்டில் வந்து அதிகம் பேர் ஒதுக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு இருக்கலாம். இருந்தாலும் முயற்சி பண்ணணும், ஒதுக்க தான் படுவாங்க. யார் முயற்சி பண்ணலையோ அவங்க ஒதுக்கப்படுறதே ஆவாங்க. முயற்சி பண்ணுவோம், எல்லாரும் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுறதுக்கு இந்த அரசு போட்டித் தேர்வுக்கு வந்து பணி செய்ததுக்கோ இல்லை வேலை செய்ததுக்கோ இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கோ எந்த தயக்கம் இல்லை, எந்த தடையும் இல்லை. எல்லாரும் சேர்ந்தால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறலாம். எல்லாருக்குமான வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டித் தேர்வுக்கான அதிகமான விளக்கம் வந்து நம்ம சித்திக் சார் சொல்லுவார். அதனால் இதோ நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு செய்தி கடைசியாக சொல்லுதேன்.
இன்னைக்கு வரக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை படிங்க. ஆனால் அரசு ஆளுமைங்க ஒரு இது இருக்கு இல்லையா, ஆளுமை, உங்களுடைய பச்சைமை கையெழுத்து, உங்களுடைய ஆளுமையான வார்த்தைகள், பேச்சு, செயல்பாடு எல்லாமே இந்த நாட்டுக்கு தேவை. இன்னைக்கு இருக்க சூழலுக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரி, நியாயமான அதிகாரி தேவை. அந்த மாதிரி அந்த அதிகாரியை உருவாக்குறதுக்கு நாங்கள் உருவாக்க தயாராக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உருவாவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய மேம் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், அரசு போட்டித் தேர்வை பற்றி கொஞ்சம் லைட்டாக எடுத்து சொல்லுங்கள், பாடத்தோடு சேர்த்து சொல்லுங்கள். பவர் என்னென்னு நீங்கள் சொன்னால் மட்டும் கேட்பாங்க, உங்கள் கம்புக்கு தான் பயப்படுவாங்க. வேறு யாரை அடித்தாலும் திரும்பி முகத்தை பார்த்துருவாங்க மாணவர்கள். நீங்கள் ஒரு கம்பு எடுத்து இல்லை அவன் இப்போ சும்மா எடுத்தாலும் போதும், அடிக்கணும் நீங்க எடுத்தால் போதும். நீங்கள் சொல்லக்கூடிய கனிவான வார்த்தைகள், பேச்சுகள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இங்கே படிச்சுட்டு போவாங்க எல்லாருமே அரசு அதிகாரி இருப்பாங்க, நம்பிக்கை இங்கே இருக்குது. இதே இந்த ஸ்கூல்லேருந்து அதிகம் வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இந்த போட்டியின் பயிற்சி மையத்துக்கூடிய நிர்வாகிகள் இருக்கக்கூடியவங்க மற்றும் இவருடைய சார்ந்திருக்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். சமூகம் வெல்லும், இந்தியா வெல்லும். இந்தியா வெல்லணும் அப்படிங்கிறத நம்முடைய இந்தியாவில் ஒற்றுமையாக வெல்லணும், சமத்துவம் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய சாருக்கும் வந்து நன்றியையும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இதோட முக்கியமான காரியம், அவங்க வீட்டில் அவங்க வந்திருக்காங்க, அவங்களும் தேங்க் பண்ணி, ஏன்னா அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்க சார்? ஆனால் மேடத்துக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லுவோம். முதலாளிக்கு ஒரு சலாம். இவருடைய முயற்சிகள் வந்து மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களின் மூலமாக இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளியிலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வர வேண்டும் என்கின்ற ஒரு துவாவை, நியத்தை, உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்ற. குறிப்பாக ஆசிரியர்கள் இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் முடிஞ்சா பசங்களுக்கு என்ன செய்யுங்க, ஊட்டி விடுவதற்கான முயற்சி. ரொம்ப கஷ்டம், நானும் ட்ரை பண்ணி பார்த்தா நடக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். ஓகேவா? ஸோ மூவிங் ஆன். அடுத்த ஆளை பேசுறதுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் அந்த எக்ஸாம் நடத்தணும்ல, 32 மையங்கள். இந்த 32 மையங்களுக்கு பல்வேறு ஆளுமைகளை அனுப்பி அவர்கள் அந்த எக்ஸாம் அப்சர்வராக போனார். 32 மையங்கள்லையும் போனாங்க. அந்த 32 மையங்களுடைய அப்சர்வர்கள் இங்கே இல்லை. ஆனாலும் அவர்களிலே ஒரு சில பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி. அதான் எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்ணாங்க, எதுன்னே தெரியாது. எக்ஸாம் நடக்குது சார், அதெல்லாம் பண்ணதுக்கு போகணும் சார், புதுக்கோட்டை புளியங்குடிக்கு போகணும், புளியங்குடிக்கு போகணும், புதுக்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு இடங்களிலும் அழைத்து சொன்னோம். மனசுக்குள்ள திட்டாங்களான்னு தெரியாது, ஆனா மகிழ்ச்சியாக போய் நாங்க தேர்வை நடத்தி வந்தார்கள். எந்த பைசாவும் எங்கள்கிட்ட வாங்கல. நல்லா புரிஞ்சுங்க, சென்னையிலிருந்து புறப்பட்டு எங்க போறாங்கன்னா அதெல்லாம் பண்ணதுக்கு எக்ஸாம் சென்டர் தான் புதுக்கோட்டைக்கு நடத்துறாங்க, திருச்சிக்கு போகிறார்கள், பல்வேறு இடங்களில் சென்றார்கள். சில இடங்கள்ல சென்டர் கூட ஓப்பன் ஆகல. எல்லா இடங்களும் நம்ம ஐஎம்எஸ் ஸ்கூல் மாதிரி இல்லை, புரியுதா? நிறைய இடங்களிலே நாங்க இந்த அப்சர்வர்களை சென்று ஓபன் பண்ணி தேர்வு நடத்திய இடங்கள் எல்லாம் உண்டு. புளியங்குடியிலிருந்து மதுரைக்கு சென்றார்கள். மதுரைக்கு அன்றைக்கு தான் மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய மாநாடு நடைபெறுகிறது, அதையும் இது பண்ணி போறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் அவங்களாக ஈடுபடுத்தி கொண்டு இதை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களிலே ஒரு சில பேர் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை இந்த அமைப்பின் சார்பாக ஒரு சிறிய ஒரு சங்கை செய்வது தான் முறையாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இங்கு மட்டுமல்ல, இது மாதிரி நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் அதிராமப்பட்டினத்திலும் சென்னையிலும் விரைவில் நடத்தி அந்த அப்சர்வர்களை அழைத்து அவர்களை சங்கைப்படுத்துவோம் என்கின்ற ஒரு உறுதியை இந்த இடத்திலே சொல்லி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அதிராமப்பட்டினம் புதுக்கோட்டை கரமக்குடியிலே சென்று எலெக்ஷன் அப்சர்வராக இருந்து அதிராமப்பட்டத்தை சார்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் ஃபதூதீன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவருக்கான சிறப்பு மெமண்டோவை கொடுப்பதற்காக மல்லிப்பட்டினத்தில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சியினுடைய அப்சர்வராக சென்று இந்த போட்டியினுடைய 2வது பரிசு ஸ்பான்சர் செய்யக்கூடிய அன்பு சகோதரர் குமரி அன்சாரி அவர்களை அந்த பரிசை வழங்குமாறு அன்பு அழைக்கிறது. மெமண்டோவை வழங்க. ஆக்சுவலா இவங்கெல்லாம் சைலண்ட் ஒர்க்கர்ஸ், அப்படிதான். இவங்களுடைய உதவிதான் அந்த தேர்வை சிறப்பாக நடத்த உதவியது. இந்த தேர்வு கொஸ்டின் இருந்தது, பட் எங்களுடைய மாடல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதை முறையா நடத்தணும்னு நினைச்சோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா குளச்சல்ல ஒரு சென்டர், வடசேரியில் ஒரு சென்டர், திருவிதாங்கூர்ல ஒரு சென்டர். இவங்களுக்கான கேள்வித்தாளை கொண்டு வருவது எப்படி என்கின்ற போது நம்ம கடைசியா நம்ம டீச்சர்ஸ் என்ன செய்வோம், நம்ம ஸ்டூடெண்ட் தான் கஷ்டப்படுத்தும் இல்லையா. நாகர்கோவில் சென்னையில படிக்க வந்து என்னுடைய அன்பு மாணவர் சையல் இங்க வந்திருக்கின்றார். அவர் தான் இங்க இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் பக்கத்தா கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு போனார். அவருக்கான நினைவு பரிசினை வழங்குவதற்காக என்னுடைய அன்பு நண்பர் கொலைசாலை ஜமாத்துடைய செயலாளர் ஷேக் முகமது அவர்களை என்று வழங்கும். வடசேரியில் நடைபெற்ற தேர்வுக்கு
அப்சர்வராக சென்றவர் திரு ஜவஹர் சாதிக் அவர்கள். ஜவஹர் சாதிக் அவர்கள் பெங்களூரில் வேலை செய்கிறாரு, ஒரு இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. திருவிதாங்கூட ஸ்கூலுக்கு வந்த அப்சர்வர் வந்து சம்மில் கான் அவர்கள் மலையாள மனோரமாவில் கோட்டயத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். குளச்சல்ல சென்றவர் அன்புக்குரிய ஷமீல் அகமது அவர்கள். அவர் பிகாம் முடிச்சு அக்கௌண்டண்டாக இருக்கார். 3 பேர் அன்றைக்கு லீவ் போட்டு வந்தாங்க, இன்னைக்கு லீவ் போட்டு செல்வது முறையல்ல என்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கான நிறைவு பரிசினை வழங்க எங்களுடைய ஃபீட் அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜவஹரன் அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் 3 பேருக்குமான பரிசை பெறுவதற்காக அவர்கள் குலசேரத்தை சார்ந்தவர்கள் என்பதால் குலசேரம் முஸ்லீம் ஜமாத்துடைய பொருளாளர் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அவர்களின் சார்பாக இந்த பரிசினை வாங்குவதற்காக இங்கே நடுவில் பேருங்க. நம்ம யூடியூப் இதுல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், பேசக்கூடியவர்கள் நடுவில் போய் பேசினாச்சுன்னா அது கொஞ்சம் என்ன செய்யும். அடுத்து வருபவர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய கதாநாயகர். இந்த ஒருங்கிணைப்பு குழுவை முயற்சி செய்கின்ற போது தமிழகம் முழுவதும் கான்டாக்ட்ஸ் வச்சாதான் நாங்கள் பேச முடியும். இங்க ஒருத்தர் வந்து ஒரு எம்டெக் படிச்சுட்டு ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை செய்கிறவர் வருஷத்தினுடைய 54 வாரங்களிலும் தமிழகம் முழுவதும் டிராவல் பண்ணி இந்த சமூகம் எப்படியாவது படிக்க வேண்டும், இந்த சமூகத்தை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி தலைமுறை பொருளாதாரத்துடைய பிரச்சனையினால் படிக்க முடியவில்லை. எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இன்றைய பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது. அதனால தான் இத்தனை மாணவ மாணவிகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனால் அவர்கள் படிக்காததன் காரணத்தினாலே என்ன படிக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அது அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சரியான நபர்கள் இல்லாத இருந்த இடத்திலே, இன்னும் சொல்ல போனா சமகாலத்தில் ஒரே ஒரு நபராகவே நான் பார்ப்பேன். தமிழகம் முழுவதும் 54, அதுவும் அந்த சீசன் டைம் சொல்லுவோம்ல, ஏப்ரல் இருந்து ஜூலை வரை அவரை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் டிராவல் பண்ணி ஒரு பைசா வாங்காம தன்னுடைய சொந்த காசிலே செலவு செய்து டிராவல் பண்ணி 1000க்கு மேற்பட்ட கூட்டங்களை, விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தியவர் தான். அவர் மூலமா தான் இந்த லைனை போட்டோம். சார் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் கொண்டு வாங்க, ஒருங்கிணைப்போம், இந்த நிகழ்ச்சியை நடத்தும். அப்ப நாங்கள் அது திட்டம் போட்டாலும் கூட அதுக்கு பிஸ்மில்லா வச்சு அதை நடத்தினவர் யார் தான்? அன்புக்கினிய சகோதரர் சித்திக் அவர்கள். அவர்கள் இந்த தேர்வுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப நானும் கஷ்டப்படுத்தி இருக்கேன். அப்படிப்பட்ட அன்புக்கினிய சகோதரர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி வரும்போது கூட எப்படி பாருங்க, ஒரு கற்றவருக்கு சென்றவரெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க வரேன்னு சொன்ன உடனேயே மனதிக்கரை முஸ்லீம் ஜமாத் அவரை தொடர்பு கொள்றாங்க, கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய பயான் நீங்கள் செய்யணும்ன்றாங்க. ஒரு சிறப்பு எப்படின்னு பாருங்க, கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்முடைய ஜமாத்தை சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லிக்கரை முஸ்லீம் ஜமாத் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி சார் படிப்பை பற்றி பள்ளிவாசல்ல பேச முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு தைரியமா பேசிட்டு போன ஒரே ஆள் உதுமா மதீன் சாரா தான் இருக்கும். எல்லா பள்ளிவாசல்லையும் ஐஎம்எஸ் பற்றி, எனக்கு சின்ன வயசுல நான் உட்கார்ந்து இருக்கின்ற போது ஐஎம்எஸ்ஐ பற்றி பேசுவதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மால இல்ல அந்த குத்பார்லாம் முடிஞ்சு சடாத்து ஓதன பிறகுதான் என்ன செய்வாங்க, பேச விடுவாங்க. அப்படி பேசியவர் இங்கு மட்டுமல்ல, சென்னை அடையார் மசூதியிலே பேசி இன்றைக்கு பல்வேறு பள்ளிகள் தமிழகத்திலே வருவது காரணமாக அமைந்தவர். அந்த அளவுக்கான விஷயம் இருக்கு. விழிப்புணர்வை நல்கிய இதனுடைய மிகப்பெரிய இரத்த தானமாக இருக்கக்கூடிய நம்முடைய சித்திக் சார் அவர்களை இந்த தேர்வை பற்றி அறிமுகப்படுத்தி பேச அன்பை அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் போக போறதில்ல, இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஏன் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, நாங்கள்லாம் தினம் தினம் எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு எக்ஸாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த எக்ஸாம் ஏன் அப்படிங்கிறத ஒரு கேள்வியிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு வந்து வருஷம் நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்து எத்தனையோ பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க. ஏன் ஒரு முஸ்லீம் கூட கிளியர் பண்ணுறதில்ல? போன வருஷம், முந்தின வருஷம், இந்த வருஷம். இதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் நம்பர்ஸ். யூபிஎஸ்சி அளவில் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து வரணும் அப்படின்னா குறைஞ்சது 1000 பேர் அதுக்காக டெடிக்கேட்டடாக முயற்சி செய்யணும். அந்த டெடிக்கேட்டடாக முயற்சி செஞ்சவங்களில் 100 பேர் தான் வந்து உண்மையாக எஃபர்ட் போட்டு எழுதுவாங்க. இந்த 100 பேரில் 10 பேர் இன்டர்வியூ போவாங்க, 10 பேரில் ஒருத்தர் செலக்ட் ஆகும். இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 1000 பேர் யூபிஎஸ்சிக்கு முயற்சி பண்ணாதான் ஒருத்தன் வருவாங்க. இன்னைக்கு இருக்க கலை நிலவரம் என்ன தெரியுமா? முயற்சி பண்ணுறதே 50 பேர் 60 பேர். இந்த 50 பேர் 60 பேரில் வராது. இதுதான் இப்போ ஏன் இந்த தேர்வு அப்படின்னா, அரசு பணிக்கு நாம் 50 பேர் 100 பேர் அனுப்பணும்னு சொன்னால் அத்தனை மக்களை அரசு பணி தேர்வு எழுத வைக்கணும். எழுத வைக்கிறது அப்படின்னா ஒரு ஒவ்வாமை இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் ஐயோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, இருந்தாலும் அப்படி ஒரு ஒரு மனப்பக்குவம் இருக்குது. இந்த கேப்பை போக்கணுங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க 32 சென்டரில் உங்கள் ஊர்லேயே எக்ஸாம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து எழுதுங்க, இது நம்ம நடத்துகிற எக்ஸாம் தான். டிஎன்பிசி குரூப் 4 எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் நடத்துகிறோம்.
இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்கூலில் நீங்கள் வந்து எழுதுங்கன்னு இந்த பிரிட்ஜ் இந்த கேப்பை ரிமூவ் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்வை நாங்கள் நடத்தினோம். இது வந்து ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் என்ன ஒரு அவுட்கம் கொடுக்குமோ அதை இன்னைக்கு கொடுத்துருக்கு. 1300 நபர்கள் இதுக்காக பதிவு செஞ்சாங்க. நம்ம நினைச்ச அந்த நம்பர்ஸ் வருது பாருங்க, நம்பர் 750 + 750 + மக்கள் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினாங்க. இப்போ இதுல இருந்து நான் அடிச்சு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் குரூப் 4 எக்ஸாம் நடந்திருக்கு. குறைஞ்சது நம்ம தேர்வு எழுதினாங்கல்ல, குறைஞ்சது என்னுடைய கணிப்புக்கு 50 நபர்கள் நிச்சயமாக அரசு பணியை பெறுவார்கள். இல்லை மாற்று கருத்தே கிடையாது. இதான் நம்பர்ஸ். அப்ப நீங்க இவ்வளவு தூரத்துக்கு போனா 10 ஆண்டு உழைக்கணும். இதை 10-fold ஸ்பீட் ஆக்கணுங்கிறதுக்காக தான் இது போன்ற தேர்வுகளை நடத்துறோம், அடையாளப்படுத்துறோம், மக்களுக்கு அந்த ஃபியர்னஸை போக்குறோம், உட்கார்ந்து எழுத வைக்கிறோம். கொடிக்கால் பாளையத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து எழுதுங்க, பேட்டர்ன் தெரிய மாட்டேங்குது, சிலபஸ் தெரிய மாட்டேங்குது, எப்படி ஷேர் பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சது எல்லாமே பாஸ்போர்ட்டுங்கிறது வெளிநாட்டுக்கு போறது தான். அதை மாத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட தேர்வை ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க மிகச்சிறப்பான முறையில் நடத்தினோம். அதில் மிக மிக முக்கிய காரணம்னு சொன்னால், நான் சார் அன்சர் சார் பலமுறை சொல்லிட்டாங்க, நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறோம், பல்வேறு செயல்பாடுகள் அரசு பணி சார்ந்து. அப்படி குலசேகரத்தில் இடத்துல ஒன் ஆஃப் த ஆலோசனையில் தான் வந்து இது தாட்டே சொன்னோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை முடிவு செய்வோம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் குலசேகரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். அதே மாதிரி வந்து எக்ஸாம் நடத்துகிறோம், பரவலாக நடத்துகிறோம். முதலிடம் வந்ததும் நம்ம கன்னியாகுமரி திருவிதாங்கோடு தான், இங்கே எழுதினவங்க தான். இந்த அமைப்பினுடைய எல்லா வகையிலையும் தலைமை ஏற்று தலைவனாகவும் தொண்டனாகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அன்சர் சார் அவர்கள், அவங்களும் குமரி மாவட்டம் தான், நம்ம குலசேகரம் தான். அதே மாதிரி அவங்க படித்தது இங்கே திருவிதாங்கூர் முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ். எல்லாம் வந்து எல்லாத்தையும் இதை அமைக்கலாம். நம்ம ஒன்றும் திட்டமிடலை, ஆனால் நாங்கள் அதை பார்க்கும்பொழுது எல்லாமே அது சரௌண்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நிகழ்ச்சியை இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வச்சோம். மாஷா அல்லாஹ். ஸோ அவ்வளோ பெரிய உழைப்பு. இதில் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னாக்கா பேராசிரியர் அன்சர் சார் அவர்கள் துணைத்தலைவராக இருக்கக்கூடிய ஃபீட் அமைப்பு, அவங்க தான் இதை வந்து முழுக்க முன்னின்று. ஏன்னா இதில் வந்து கதாநாயகன் யாருன்னா இந்த கொஸ்டின் எக்ஸாம் தான். இது எக்ஸாம் தான் நடத்துகிறோம். மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு, கிரவுண்ட் ஒர்க்கு 1000 பேர் பார்க்கலாம். இப்போ அந்த வந்து ஃபீட் டீமில் கமால் நாசர் சார், இன்னும் நிறைய சகோதரர்கள், நம்ம ஃபக்கீர் இஸ்மாயில் சார், எல்லாருமே அதை வந்து கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி அதை எப்படி டிஎன்பிசி குரூப் 4 இருக்குமோ அதே மாதிரியே பிரிண்ட் ப்ரெஸ்ஸில் கொடுத்து எடுத்தோம், ஜெராக்ஸ் போடலை. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்து அது வந்து முழுக்க சார் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில், அதாவது அரேஞ்ச்மெண்ட் தனி ட்ராக்கு, இந்த கொஸ்டின் பேப்பர் போய் சேர்றது தனி ட்ராக், 2 பேருக்கும் டச்சே கிடையாது. அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து அது ப்ராப்பராக R1 R2 R3, அதாவது ரிட்டன் 1 ரிட்டன் 2 ரிட்டன், ஒரு பேப்பர் ஒன்று கூட மிஸ் ஆகாத அளவிற்கு கரெக்டாக கொண்டு வந்து 2 நாள்களில் திருத்தி யாருமே அப்படி செய்ய முடியாது. அப்படி அந்த அளவிற்கு ஏறக்குறைய 200-300 பேர் இந்த பணிக்காக பயன்படுத்திய ஃபீட் அமைப்பினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. சகபர் காக்கா இருக்காங்க, ஃபக்கீர் இஸ்மாயில் சார் இருக்காங்க, அன்சர் சார் இருக்காங்க, கமால் நாசர் சார் இருக்காங்க. அவர்களுக்கு நம்ம முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கை தட்டலாம், சரிங்களா? அதே மாதிரி வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். ஏன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யாருமே இதுக்காக பொருளாதாரத்தை கேட்கவும் நம்ம கொடுக்கவும் இல்லை. பல இடங்களில் கிளாஸஸ் நடத்தணும், இது இந்த எக்ஸாம்ஸ் நடத்தணும், அப்சர்வர் போனாங்க, இப்படி எவ்வளவோ நடந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தன்னார்வ ஒரு ஒருங்கிணைப்பு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காசு கொடுக்குற மாதிரி வரும்னு நான் நினச்சேன். ஆனால் 32 மையங்கள்லையுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்குன்னு இருக்குல்ல, ஒன்று கூட யாரும் நம்மகிட்டையும் காசு கேட்கல, நாங்கள் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி அப்சர்வர்கள் போனாங்க, அவங்களுமே யாருமே வந்து டிராவலிங் ஃபேர் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. எல்லா மட்டத்திலையுமே எல்லாமே வந்து மக்கள் தன்னார்வமாக சொந்த பொருளாதாரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ் முஸ்லீம் சமுதாயத்தில் நிகழ்ந்திருக்குமாங்கிறதே இருக்கு கேள்வி. ஏதாவது 1-2 மிஸ் ஆகணும், எதுவுமே மிஸ் ஆகலை. அப்படி தன்வாரமாக சொந்த பொருளாதாரத்தையும் சொந்த நேரத்தையும் அறிவும் உழைப்பையும் செலுத்தி அந்த 32 சென்டர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். சென்னை மியாசி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஃபீட் அமைப்பில் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அரக்கோணத்தில் ஹிக்மா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், ஆம்பூரில் வந்து டி அப்துல் வஹீத் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதே மாதிரி செஞ்சியில் அல் ஹிலால் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கடலூர் ஓட்டியில் ஏஜிஎம் மிடில் ஸ்கூல், கடலூரில் வந்து லீப், கடலூர் பரங்கிப்பேட்டையில் வந்து லீப் அகாடமி, அதே மாதிரி சேலத்தில் வந்து ஜாமியா அறக்கட்டளை, திருவாரூரில் வந்து கேஎம்டிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர், தேனியில் மெரிட் அகாடமி, நாகப்பட்டினத்தில் வந்து திட்டச்சேரி எஜுகேஷன் அகாடமி டிஏ, புதுக்கோட்டையில் 2 இடத்துல நடத்தின அல் ஹிசான் அகாடமி அவங்க சார்பாக வந்து நிசாம் ஓரியன்டட் ஹை ஸ்கூல், கரம்பங்குடியில் வந்து அன்னூர் ஐஏஎஸ் அகாடமி, பெரம்பலூர் மேற்கு ஜாமியா மஸ்ஜித்
அவங்க இன்ஸ்டியூட்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூட்ல நாம இந்த தேர்வை நடத்தினோம். அதே மாதிரி மதுரையில் அல் முகத்தஸ் மஸ்ஜித்னாலும் அவங்களும் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாங்க. அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பள்ளிவாசல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்ஸ்டியூட்னா பேரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ராப்பராக ஸ்க்ரீனு டேபிள் சேர்லாம் போட்டு ப்ராப்பராக இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து தென்காசியில் நம்ம புளியங்குடி நம்ம ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய ஜெய் மொய்தீன் சார் அவங்களுடைய புளியங்குடி பார்ட் அவங்க பயிற்சி மையத்தில் இது நம்ம தென்காசி மாவட்டம் புளியங்குடியில். அதே மாதிரி வந்து மேலப்பாளையத்தில் KEF தாருல் சலாம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடத்தினோம். திருநெல்வேலியில் வந்து நம்ம MOA நம்ம ஜக்கி சார் வந்திருக்கிறாங்க, MOA மேலப்பாளையம் ஆஃபீஸர்ஸ் அகாடமி அங்கே கண்டக்ட் பண்ணோம். திருப்பூரில் வந்து தக்குவா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். தஞ்சை மாவட்டத்தில் வந்து செய்தி அகாடமி ராஜகிரியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க, இலவச சேவை தான். அதே மாதிரி RDB காலேஜஸ் அவங்க 2 பேரும் அந்த ஒரு சென்டரில் நடத்தினோம். தஞ்சாவூரில் வந்து அவனியாபுரத்தில் சிஸ்டாக் சென்டர்னு ஒன்று, தருமபுரியில் வந்து தகடூர் இன்ஸ்டியூட் அவங்க வச்சு நடத்துகிறாங்க, அங்கே நடத்தினோம். நம்ம கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் MBK அகாடமி ஆஃப் கேரியர் கைடன்ஸ் அந்த இடத்துல அந்த சென்டரில் நம்ம நடத்தினோம். கன்னியாகுமரியில் இஸ்லாமிக் மாதிரி மேல்நிலை பள்ளி. அதே மாதிரி குளச்சல்ல வந்து அல்கிபா சென்டர். திருச்சியில் வந்து காஜாமியான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், உங்களுக்கு தெரியும், ஜமால் முகமது காலேஜ் அவங்களுடைய ஸ்கூலு. கோயம்புத்தூரில் வந்து ஹிதாயா அகாடமி. ராமநாதபுரத்தில் வந்து பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே நடத்தினோம். திண்டுக்கல்ல வந்து இக்லாஸ் அகாடமி. ஈரோட்டில் வந்து EKM அப்துல் கனி இஸ்லாமிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்தினோம். தூத்துக்குடியில் வந்து காமராஜர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலைக்கல்லூரி, மிகப்பெரிய கல்லூரி. இருந்தாலும் நம்ம ஒரு கோரிக்கை வச்சுங்கிறதுக்காக அந்த காலேஜே கொடுத்தாங்க, சார் வந்து நடத்திங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி 32 இடங்களில் மிகச் சிறப்பாக இந்த தேர்வை நடத்தினோம். தேர்வை நடத்திய ஒத்துழைப்பு செய்ய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு துவக்கம் தான். கடையநல்லூர் KF சொல்லுங்கள், கடையநல்லூரில் வந்து KF அகாடமி சார்பாக நடத்தியிருந்தோம். இப்போ இது வந்து நம்ம ஒரு பயணத்தினுடைய ஒரு நிகழ்வு தான். ரொம்ப சிறப்பாக நடந்தது. எல்லா இடத்திலுமே எல்லாரும் திருப்தி அடையக்கூடிய வகையில் முழு மூச்சா எல்லாருமே ஒரு 24/7 உழைத்திருந்தோம். இதே போன்று வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் சிறப்பான பல்வேறு தேர்வுகள் நடத்தப்படும். அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தெளிவாக சொல்லப்பட்டது. அதில் ஒரு சென்டர் இஸ்லாமிய மாதிரி பள்ளி. இந்த மாதிரி பள்ளி எல்லா வசதிகளையும் செய்து தந்தது மட்டுமல்ல, இங்கே இருக்க ஆசிரியர்கள் வந்து அந்த ஒரு ஹாலிடேல வந்து இன்விஜிலேட் பண்ணி அதுக்கு சம்பளம் வாங்காமல் அதுக்கு உதவி செய்து இப்படி பல்வேறு தளங்களில் இங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அன்னைக்கு வந்து அந்த வேலையை செய்யணும். இப்படி பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பு இங்கே இருக்குது. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தொகுத்து வழங்கினீங்க. வழக்கம் போல் உங்கள் பாணியில் நிச்சயித்தீங்க, இது அழகாக பண்ணீங்க. தேங்க்யூ சித்திக் சார். இப்போ இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கான பல்வேறு சென்டர்கள் இங்கே சொன்னாங்க இல்லையா? இந்த சென்டர்கள் வந்து அந்த சென்டர்களை வந்து நம்ம கண்ணியப்படுத்துறது தான் முறையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது. அவர்கள் செலவு செய்த பணத்தையோ நேரத்தையோ எஃபர்ட்டையோ அதை நம்மளால் கொடுக்க முடியாது. அதற்கான கூலிகளை ஆண்டவன் அதிகமாக கொடுப்பான். ஆனாலும் மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான் அல்லது செலுத்தவில்லை என்கின்ற அடிப்படையில் இந்த பகுதியிலே இந்த தேர்வுகளை ஒருங்கிணைப்பு செய்ய உதவிய சில பேருக்கு இந்த இடத்திலே சிறப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எக்ஸாம்னு சொன்ன உடனேயே அது யாரை வந்து பொறுப்பாக போடுறதுன்ற போது எங்களுக்கு கனிமா ட்ரஸ்ட்டை விட வேற ஒரு ட்ரஸ்ட் ஞாபகத்துக்கு வரல. எங்களுடைய 2வது கூட்டம் புளியங்குடியில் நடைபெற்றது கூட அதில் கலந்து கொண்டார்கள். குலசேகரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதும் கலந்து கொண்டார்கள். அன்புக்கினிய நஜீப் காக்கா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தேர்வு மட்டும் அவருடைய பொறுப்பில் அவருடைய இதில் தான் நடந்தது. கனிமா ட்ரஸ்ட் பல்வேறு வகையிலே சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக கல்வி சார்ந்த பல்வேறு உதவிகளை சத்தமில்லாமல் தகுதியான நபர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இறைவன் அந்த அமைப்புக்கு மேலும் பரக்கத்துகளை தந்து பல்வேறு நபர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை தரட்டும். இந்த தேர்வை ஒருங்கிணைப்பு செய்ததற்காக கலிமா ட்ரஸ்டுடைய நிர்வாகி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை சிறப்பு செய்வதற்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் அன்புக்கு ரசாக் சார் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அந்த வயது இது எதுவுமே பார்க்கறது இல்லை. எது சொன்னாலும் சமூக சேவைக்கா நான் செய்கிறேன்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது, கலிமா ட்ரஸ்ட் ஆஃபீஸில் வச்சு தான் தேர்வு நடப்பதாக இருந்தது. நான் தான் வந்து அதை என்ன செய்தேன், சார் கலிமா ட்ரஸ்ட் இருக்கட்டும், நம்ம NVKல நடத்தினா நல்லா இருக்கும், அது வந்து செல்ஃபிஷாக தான், அது வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவரும் வந்து உடனே யோசிச்சு எங்களுக்கு இத்தனை பேர் தான் பண்ண முடியும், இவ்வளோ பேர் பண்ண முடியும், எந்த வித இதுவும் இல்லாமல் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவர் மூலமாக நமக்கு இந்த டெஸ்ட் சென்டர் வந்ததுக்கு காரணமாக நம்முடைய NVK அகாடமி இங்கே இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் பல்வேறு இந்த புளியங்குடி பார்ட்டு KEF MOA எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம்
நம்ம மாவட்டத்தில் அது மாதிரி எதுவும் வரணுமேன்னு யோசிச்சோம். உண்மையிலே ஒரு இது இருந்துச்சு, பொறாமை அல்ல. இவர்கள் செய்கின்றார்கள். நாங்கள் பார்க்குறோம், கேஎஃப் பார்க்குறோம், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அரசாங்கத்தில் ஏற்றி விட்டுருக்காங்க சார், சத்தம் இல்லாமல். 1-2 அல்ல, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு தமிழகத்தினுடைய அரசு துறையிலே பல்வேறு இடங்களிலே மொய்தீன் சாருடைய மாணவரும், கபூர் சாருடைய மாணவரும், கேஎஃப் மாணவரும், எம்ஓயுடைய மாணவர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அறிவியல் சிறந்த கன்னியாகுமரியிலும் அது மாதிரியான நிகழ்வுகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பினோம். நிச்சயமாக அதற்குடைய பிஸ்மில்லாவை வடசேரி ஜமாத் முன்மாதிரியாக காட்டியிருக்கிறது என்று நம்புகின்ற இறைவன் அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கட்டும், நிறைய வெற்றிகளை அவர்களுக்கு தரட்டும் என்கிற துவாவோடு அந்த வடசேரி ஜமாத்துக்கான நிறைவு பரிசனை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரசாக் சார் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். அந்த வடசேரி ஜமாத்துடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருப்பதாக அறிகிறேன். அவர்களும் மேடைக்கு வந்து அந்த பரிசனை பெறுமாறு அன்பாக அழைக்கின்றேன். ஆக்சுவலா அடுத்து நான் கூட போடக்கூடிய சென்டருக்கு நான் கைத்தட்ட சொல்லணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இயற்கையாகவே கைத்தட்டல் வர வேண்டிய ஒரு சென்டர். ஏனென்றால் அது திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளி. அந்த பள்ளி எங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையுமே செய்திருக்கின்றார்கள். இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல, எல்லா விதமான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும், இந்த தேர்வுக்கு மட்டுமல்ல, எல்லா விதமான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் வீடாக நினைத்து இந்த பள்ளிக்கூடத்தை அணுகலாம். இதனுடைய நிர்வாகிகள் அனைவருமே என்றைக்குமே சுயநலமாக யோசித்தது கிடையாது. நாங்கள் என்ன சொன்னாலுமே அதை செய்வோம் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு கூட வராமல் பின்னாடி உட்கார்ந்துருக்கார் தலைவர். அதனுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரி. இதனுடைய எல்லா வேலைகளையும் இந்த பேனர் கூட நான் மறந்துட்டேன், அவர் தான் செஞ்சாரு. அவரே ரெடி பண்ணி அடிச்சு வச்சுட்டாரு. ஓகேவா? உணவு உட்பட எல்லா விஷயங்களும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியை நிர்வாகிகளை மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்க நம்முடைய அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களை அன்பு அழைக்கின்றேன். அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய நாஜர் அவர்கள் இன்னும் சினிமால சிம்பு வரும்போது கூட இவ்வளவு கைதட்டல் இல்லப்பா. அடுத்தபடியாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். உதுமான் சார் இங்க இருக்காங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்றாவது சென்டராக குளச்சல்ல நடத்தணும் அப்படின்னு லேட்டஸ்டா வந்த ஒரு அமைப்பு, மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு. நான் கூட சித்திக் சார்ட்ட கேட்டேன், திருவிதாங்கூரில் இருக்கும்போது, நாகர்கோவில் இருக்கும்போது குளச்சல்ல எதற்கு இன்னொரு சென்டர்னு சொன்னோம். ஆக்சுவலா இந்த சண்டை போட்டு தான் உங்களுக்கு சென்டரே இருந்துச்சு, வாங்கி தந்திருக்க. அந்த அளவுக்கான விஷயங்களை பண்ணார். அவருக்காக இல்லை, சண்டை போடல. குளச்சல்ல கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு சென்டர் இருக்கணும். நம்ம என்ன சொன்னோம், திருவாங்கோடு பக்கத்தில் இருப்பதன் காரணமாக ஸ்ட்ரென்த் குறைவாக இருந்தால் அந்த டெஸ்ட் நடத்துறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா, அவருடைய பார்வை வேறு மாதிரியா இருந்தது. குளச்சல் என்பது மிகப்பெரிய ஊர், திருவிதாங்கோடு என்பது மிகப்பெரிய ஊர். அதிகமான முஸ்லீம்கள் அங்கே தேர்வு எழுத வந்தால் தான் நிச்சயம் வெற்றி பெறணும்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகுதான் நான் பாரூக் சார்லாம் பார்த்தேன். ஸ்டேட்டஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அண்மையில் கூட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் விருதுகளை எல்லாம் வாங்கி இருக்கின்றார். ஹிபா எஜுகேஷன் அகாடமி, எஜுகேஷன் சர்வீசஸ், அந்த அமைப்பிற்கு இந்த நினைவு பரிசை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரசாக் சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். ஐஎம்எஸ்க்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரைய இருக்கக்கூடிய சில பேர், அதுல நான் கேஇஎஃப் சார்ந்து யாருமாவது இங்க இருக்கீங்களா எனக்கு தெரியல. கேஇஎஃப் கரையநல்லூர் எஜுகேஷன் ஃபோரம் எங்களுக்கு பல்வேறு வகையில் இந்த பயிற்சி குழுவுக்கு உதவி செய்திருக்கின்றார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்ட கேஇஎஃப் வரலாம். அடுத்த நினைவு பரிசை வழங்குவதற்காக நம்முடைய கௌரவ விருந்தினர் எங்களுடைய மரியாதைக்குரிய ஜனாப் மலிக் முகமது சாஹிப் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மேடைக்கு வருபவர் நம்முடைய மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி, அதனுடைய நிர்வாகிகள் இங்கே வருகிறார்கள். மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி பல்வேறு அரசு ஊழியர்களை சென்ற வாரம் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க சார். போன வருஷம் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகளுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸிபிஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அரங்கம் மேலப்பாளையத்திலிருந்து அரசு அதிகாரிகளாக வரக்கூடியவர்களுடைய புகைப்படத்தை வைத்திருந்தார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல வந்தார்கள். அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிற எம்ஓயுடைய நிர்வாகிகளுக்கு
பரிசினை வழங்க எங்களுடைய கௌரவ விருந்தினர் மரியாதைக்குரிய ஜனாப் மலிக் முகமது சாஹிப் அவர்களை அன்பு அழைக்கின்றனர். அந்த பக்கம் வீடியோ எம்ஏல தான் செகண்ட் பிரைஸும் தேர்ட் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக பரிசு பெறுவர், நினைவு பரிசு பெறுபவர் எங்க ஒருங்கிணைப்பு குழுவுடைய முக்கியமான பார்ட் தான், முக்கியமான பகுதி. அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பது தனி விஷயம். ஆனால் பயிற்சி இதாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு டீமா எல்லா இடத்துக்கும் போகும்போது பாட்டில் போய் மையம் கொண்டவர்களாக நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். ஏன் போனோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட ஏதாவது கற்றுக்கிட்டு வரலான்னு தான், வேற எதுவும் இல்லை, விஷயங்கள் கற்றுக்கலான்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை எங்களை அப்படி முழுமையாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியில் சாப்பாடெல்லாம் தந்து மயக்கப்படுத்துகிற அளவுக்கு நினைச்சுதாங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய அரசு சேவையாளர்களை, அரசு உதவியாளர்களை பெற்றிருக்கின்ற இங்கே இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் கூட, இங்கே இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் கூட ஒரு நாள் 2 நாள் போய் பாட்டு அகாடமியில் போய் உட்கார்ந்து அவர்கள் எப்படி வகுப்பெடுக்கிறார்கள் கற்றுக்கிட்டு வந்து அதன் மூலமாக பயிற்சி களங்களை ஆரம்பித்த நிறைய அமைப்புகள் இங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக பாட்டு அகாடமி இந்த அமைப்பில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதனுடைய தலைவரும் செயலாளரும் நிர்வாகிகள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். நம்முடைய மலிக் முகமது சார் அவர்களுடைய கரங்களில் இருந்து அவருடைய நினைவு பரிசினை பெறுமாறு அன்பாய் அழைக்கின்றேன். நீங்க போங்க, நீங்க இதுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உண்மையான தகுதியான ஒரு அமைப்புகள் தான் இவங்க எல்லாமே. காரணியாக இருந்து மட்டுமல்ல, நீங்க ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்த்திருப்பீங்க, டீம் போட்டு ஒர்க் பண்ணது பார்த்திருப்பீங்க. தேர்தல் களங்களிலே கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி பிஆர் ஸ்ட்ராட்டஜி பண்ற டீம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு சமூகத்தில் டிஎன்பிசி குரூப் ஒரு மாடல் எக்ஸாம் நடத்துறதுக்கு, சமூகத்து மக்களை எல்லாம் உள்ளே அழைப்பதற்காக டீம் போட்டு இரவு பகல் இல்லாம தூக்கம் இல்லாம இருந்து ஒவ்வொருத்தரையும் போன் பண்ணி எப்படியாவது வந்து எழுதிட்டு போடா அப்படின்னு சொல்லாத குறையாக அத்தனை பேரையும் வரவழைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்த நம்முடைய விஸ்டம் டீமுக்கு இந்த நல்ல நேரத்திலே நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கான நினைவு பரிசினை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்த மலிக் முகமது சார் அவர்களை அன்பாய் கேட்டுக்கிறோம். இந்த கேஇஎஃப், எம்ஓஏ, பார்ட்டி, விஸ்டம் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து அவருடைய நலல்ல உட்கார்ந்து சில சேவைகளை ஃபீட் அமைப்பாலும் செய்ய முடிந்திருக்கின்றது. அந்த ஃபீட் அமைப்பிற்கும் இந்த இடத்துல பரிசு வழங்குவதுதான் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செய்வது இல்லை, நான் பேசியேன் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசு கொடுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையாக சொல்லணும்னா ஃபீட் அமைப்பு தான் இது எல்லாத்தையுமே முன்னின்று நடத்துனாங்க. ரைட் ஃப்ரம் த எக்ஸாம்ல இருந்து அப்சர்வர்ல இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஃபீடு டீம்னா ஃபீடு டீம்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் மட்டும் கிடையாது. நான் கூட ஒரு தலைமைத்துவ பயிற்சி முகாம் நடந்துச்சு, அதை கூட சொன்னேன். ஃபீட் அமைப்புல பாத்தீங்கன்னா எல்லாமே பேராசிரியர்கள். தொடங்கி வந்து ஒரு 1.5 வருஷம் கூட இருக்காது, இருந்தாலும் 15 ஆண்டுகள் செய்யக்கூடிய சாதனை அவங்க செஞ்சாங்க. ரீசன் என்னன்னா, அவரிடம் அறிவும் இருக்கின்றது, உழைப்பும் இருக்கின்றது. அதான் விஷயம் ஒரு தலைமைத்துவத்துக்கு. ஏன்னா பெரிய அறிவு ஜீவிகள்லாம் பாத்தீங்கன்னா அது அப்படி வருவாங்க, அப்படி இருந்துருவாங்க. ஏன் ஃபீட் அமைப்பு மட்டும் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை ரொம்ப குறுகிய காலத்துல செய்யறாங்கன்னா, அங்க தலைவராக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இதே எக்ஸாமுக்கு பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி அட்ரஸ் எழுதி அந்த வேலையும் செய்வாங்க. எங்க அறிவும் உழைப்பும் ஒருங்கிணைந்து இருக்கின்றதோ அங்க வந்து அதனுடைய அந்த செயற்பாடுகளும் சரி, வளர்ச்சியும் சரி, அவுட்கமும் சரி அவ்வளவு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு டீம் தான் ஃபீட் அமைப்பு. ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள்ல இதெல்லாமே வந்து சொன்ன மாதிரி 15-20 ஆண்டுகள் சாதிக்கக்கூடிய செயல்களை 1.5 ஆண்டுகள்ல சாதிச்சிருக்காங்க. அதுல மிகப்பெரிய அவருடைய மணி மகுடத்திலே முத்தாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம டிஎன்பிசி குரூப் 4 மாடல் எக்ஸாம் சொல்லலாம். A to Z ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒருத்தர் கூட தூங்கல, 24 மணி நேரமும் மிகச்சிறப்பாக பணியாற்றிய நம்ம ஃபீட் அமைப்பு அவர்களுக்கு வந்து இப்ப நம்ம நிறைவு பரிசு வழங்க இருக்கிறோம். சரி.